அனைவருக்கும் வணக்கம். நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் 9 பாகம் 1. எதிர்பாராத சந்திப்பு. சிறையில் வாழற வந்தியத்தேவன் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக சிறிய பழுவேட்டரையர் மாராயன் அழைத்தாரு. காவலர்களிடமிருந்த தீர்வர்த்திய மாராயன் பெற்றுக்கொண்டான். பகல் வேலையானாலும் அந்த பகுதியில வெளிச்சத்திற்கு தீர்வர்த்தி தேவையா இருந்தது. சிறிய பழுவேட்டரையருக்கு வந்தியத்தேவனை காண வேண்டும்ன்ற எண்ணம் உள்ளுர இல்லை. நாணய சாலையில இருந்து நாணயங்கள் களவு போவது மாதிரி பாதாள நிலவரை வழியும் சரிவர இல்லாம இருந்தா பொக்கிஷ அறைக்குள்ள ஆபத்து வந்துடும் நினைச்சவரு உடனே அதை பார்வையிட கிளம்பிட்டாரு. அவருக்கு அனிருத்த பிரம்மராயர் மீது கோபம்தான். என்ன இருந்தாலும் அவர் அரசர் எதிரே நாணயங்கள் எடுத்து காட்டியிருக்க வேணாம். ஒரு நொடியில தன்னுடைய காவல் திறமையின் மதிப்பு ஒரு மாத்திரை குறைந்து விட்டது. கட்டுக்காவல் திட்டம் பலமா இருக்கும் பொழுது களவு போகுதுன்னா இது என் திறமைக்கே ஒரு அரைக்கூவல். விழிப்பா நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு யாரோ சோதனை செய்கிறார்கள் போல அப்படின்னு நினைச்சாரு பழுவேட்டரையர். அரண்மனைக்குள்ள அப்படிப்பட்டவங்க யார் இருப்பாங்கன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அருண்மொழி நாடு திரும்புற வேலையில நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைச்சாரு பழுவேட்டரையர். என்னன்னு தெரியல, அவருக்கு திடீர்னு அருண்மொழிவர்மர் மேல அளவு கடந்த அன்பு பிறந்தது. 10 ஆண்டுகளா தன்னுடைய இருப்பிடத்தை பத்தி அறிய முயலாமல் தாம் இருந்ததை பத்தி அவர் தவறா என்பதற்கு முன்னாடி அதற்கு தக்க சமாதானங்களை செஞ்சிருந்தோன்னு பழுவேட்டரையர் நினைச்சாரு. முதலில் அவர் வந்தவுடன் வந்தியத்தேவனை பற்றி தானே விசாரிப்பார். விசாரித்துட்டு போகட்டுமே, நமக்கு என்ன, நாம அவனை சிறையில் அடைத்தோம். நம் கட்டளையை கொண்டு பார்த்திபேந்திரன் ஒன்றும் அவனை சிறையில் அடைக்கவில்லையே. நம்மளால் இயன்றது வந்தியத்தேவனுக்கு தேவையான வசதிகளை பாதாள சிறையிலும் செய்து தர கட்டளையிட்டதுதான். அதற்கு மேல் நம்மால் என்ன முடியும்? நம்மை கேட்பவர் யார்? அது போகட்டும், அரண்மனை உள்ள கல்வனை எவ்வாறு கண்டுபிடிப்பது? மாராயா, இன்று முழுவதும் நீ சிந்தனை செய்ய வேண்டும். நாணயங்கள் எப்படி களவு போகின்றன? பூர்த்தியான நாணயங்கள் வைத்திருக்கும் பெட்டிக்குள்ள பூட்டுக்கு திறவுகோல் உன்னிடம் தானே இருக்கிறது. ஐயா, நாணயங்கள் களவு போகின்றன என்பதை என்னால் நம்ப முடியவில்லையே. அப்பொழுது அரிணித்தர் அரசரிடம் காட்டியது பொய்யா? இருக்கலாம். என்ன? பொய் நாணயமாக இருக்கலாம். கள்ள நாணயமாக ஏன் இருக்கக்கூடாது? நமது அளவு அச்சுமுறை போன்ற ஏன் அவர்கள் அமைத்து இருக்கக்கூடாது? பழுவேற்றையர் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிச்சாரு. அப்படியும் இருக்கலாம். ஆனால் சாளரத் அருகே பார்த்த உருவம் பற்றி மாராயன் கிட்ட விவாதிப்பது சரியில்லைன்னு நினைச்ச பழுவேட்டரையரோட எண்ணத்தை வேங்கையினுடைய கர்ஜனை கலைச்சுது. அந்த புலி ஏன் அப்படி உரும்புகிறது? அதனுடைய வழக்கம் அதுக்கு பசியாக இருக்கலாம். தினமும் மாட்டுக்கும் எங்க போறது? பழுவேட்டையர் சிரிச்சார். அந்த சமயம்தான் வந்தியத்தேவன் ஆணு கத்தனான். கண் எதிரில தெரிஞ்ச வானதிய பழுவேட்டரையர் பாத்திர போறாருன்னு அவன் பயந்தப்பதான் வானதி நிக்க முடியாம மயங்கி கீழே விழ இருந்தாங்க. ஆனா அவளை அந்த சமயம் ஒரு உருவம் தாங்கி பிடிச்சுக்கிச்சு. அந்த உருவத்தை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு வியப்பை விட பயம்தான் அதிகமா வந்தது. வந்தியத்தேவனுடைய கூச்சல் பழுவேட்டரையரோட காதலையும் விழுந்துச்சு. யார் அது புலியோட போட்டி போடுறதுன்னு கேட்டாரு. வேற யாரு, நம்ம வந்தியத்தேவன் தான்னு சொன்னா மாராயன். ஏன், அவனுக்கும் என்ன பசியா? பசியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வர்றோம்ல, நம்மளோட கவனத்தை கவர்றதுக்காக தான் அப்படி கத்துறான். நம்ம கவனத்தை கவர்ந்து என்ன ஆக போகுது? அவன் முகத்துல முழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நாளைக்கு ஒரு ஜோடி புது துணி அவனுக்கு கொடுத்து விடு. 1 வருஷமா அழுக்கு ஆடையை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இல்லை, அரசருடைய பிறந்தநாள் அன்று புது ஆடைகள் கொடுத்தோம். சரி சரி. அந்த நேரம் தான் 2 காவலர்கள் வந்து பழுவேட்டரையரை வணங்கினாங்க. ஐயா, பெரிய மகாராணியாரும் ராணியாரும் புறப்பட வேண்டும் என்கிறார்கள். நாணய சாலையில் வழியாக காத்திருக்கிறார்கள். சுரங்கப்பாதை வழியா போக வேண்டாம் என்று கூறுகிறார்கள். அப்பொழுதுதான் பழுவேட்டரையருக்கு நினைவுக்கு வந்துச்சு. செம்பியன் மாதேவியார் நாணய சாலையில பொற்கொள்ளருடன் பேசிக் கொண்டிருந்தப்பதான் அவர் கிளம்பி வந்தாரு. பழுவேட்டரையர் அந்த இடத்தை விட்டு விரைஞ்சாரு. மாராயனும் மற்றவர்களும் அவரை தொடர்ந்து போனாங்க. வந்தியத்தேவனுக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு. வானதி தேவி பிழைச்சா. கொடும்பாளூர் இளவரசியே, நீங்கள் மட்டுமா அந்த காலந்த கண்டரிடமிருந்து தப்பினீர்கள்? இருளும் காற்றும் வசதி இல்லாத இடமும் ஒண்ணு சேர்ந்ததால மயங்கி விழ இருந்த உங்களை காப்பாற்றின இளைய பிராட்டியுள்ள மாட்டிருப்பாங்க. சமய சஞ்சீவியா அவர் வந்து சேர்ந்தது இருக்கட்டும். அவரை இந்த நிலைமையில இந்த இடத்துல பார்த்தா சிறிய பழுவேட்டரையர் என்ன நினைப்பாரு? தேவி, உங்கள் இருவரையும் தியாக ஈசன் தான் காப்பாற்றினார். வந்தியத்தேவனோட கண்கள்ல ஏனோ நீர்த்தொளி தழும்புச்சு. இதோட நம்ம அத்தியாயம் 9 பாகம் 1 நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த பாகம் உங்களுக்கு வருகின்ற 4ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து நம்மளோட சேனல்ல ரிலீஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் காத்திருங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.